குங்குமத்தோட சக்திக்கு உண்மையிலேயே பலம் இருக்குன்னா, நாங்க நியாயத்து பக்கமோ அந்த நாகம் அநியாயத்து பக்கமோ இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த விஷயத்த நடக்க விடாதீங்க. அஞ்சலி, சஞ்சனா, இங்க விளையாடக்கூடாது. ஓகே, இங்க பூஜை நடந்துட்டு இருக்கல, எங்க ரூம்ல போய் விளையாடுங்க. என்ன ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. குடோன்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா கூட அந்த நாகம் ரொம்ப அமைதியாவே இருக்கு, எதுவுமே செய்யல. ஒருவேளை இது புயல் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அமைதி ஒண்ணு இல்லையே. அந்த நாகம் என்ன பண்ண பாக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல சீமா. எனக்கு சித்தார்த்த நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நாகத்தை பத்தின உண்மை தெரியுங்கிறத அவரால் எவ்வளவு நேரம் மறைக்க முடியும்னு எனக்கு தெரியல. என்னோட பயம் என்னன்னா, அந்த நாகம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் பதட்டத்துல எதையாவது உளறிட போறாரு. ஐ ஹோப் நாம அவளை விட்டது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். நாம இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, அவன் ஒரு நாகம். அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு யாராலையும் யூகிக்க முடியாது. நீங்க பாருங்க, எது நடந்தாலும் நல்லதுதான் நடக்கும். நீங்க அவளை குடோன்ல கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தீங்கல்ல, அந்த நேரத்துல குடோனுக்கு வந்த சித்தார்த்துக்கு வசியம் தெரிஞ்சு போச்சு. அதனால அவருக்கு அவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு ஒரே ஒரு மனசாந்தி தான் இருக்கு. அது என்னன்னா, சித்தார்த் இப்போ அந்த நாகத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிருவாருன்ற நம்பிக்கை இருக்கு. பெரிய தப்பு நடந்து போச்சு ரோகிணி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட இந்த கையாலேயே ரோகிணியோட போட்டோ எடுத்துட்டு அந்த நாகத்தோட போட்டோவை மாட்டிட்டேன். இப்போ கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரோட போட்டோ இந்த செவுத்துல இருக்கும். இந்த நாகத்தோடது இல்ல, இந்த நாகம் இந்த போட்டோவுல இருந்து மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை விட்டு ஒரே அடியா போயிடும். சித்தார்த், அவகிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவளை பத்தின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு ஒரு சின்ன உணர்வு கூட வரக்கூடாது. அப்புறம் எப்பவாவது பதட்டத்துல நீங்க ஏதாவது உணர போய், நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்க வேண்டியது இருக்கும். அவ ஒரு நாகம். ஒருவேளை அவ உங்களை தொட்டானா உங்க மனசுல இருக்க விஷயங்களை கூட அவ தெரிஞ்சுப்பா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். என்ன ஆச்சு உங்களுக்கு? தலை ரொம்ப வலிக்குது. ஐயோ, என்னாச்சு திடீர்னு? ஒன்னும் ஆகாது, நீங்க உட்காருங்க, நான் தலையை பிடிச்சு விடுறேன்.
பரவாயில்ல, தலையை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆக்சுவலி பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. சோ அந்த டென்ஷன்ல தான் தலை கொஞ்சம் பாரமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். சரி. என்னம்மா, ஏன் இப்படி பயந்து ஓடி வர? அம்மா, அந்த பாட்டி அவங்களோட ரூம்ல காணோம். என்ன? பெரியத்த அவங்க ரூம்ல இல்லாம வேற எங்க போயிருப்பாங்க? என்ன சொல்ற? ஒரு வேலை நாகம் பெரியத்தை ஏதாவது பண்ணிருச்சா என்ன? நீங்க ரொம்ப சரியா யோசிக்கிறீங்க சீமாக்கா. பாட்டி எங்கன்னு சொல்லு. சித்தார்த் சொன்ன கேள்வி. வேண்டாம் ரோஹிணி. இப்ப என்ன நடக்க போகுது? அந்த நாகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. சித்தார்த்துக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கும் அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு. வாவ், என்ன அருமையான நாடகத்தை நீங்க எல்லாரும் என்கிட்ட ஆடி இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. நான் ரோஹிணி இல்ல, இவதான் ரோஹிணின்னு. நான் ஒரு ராஜநாகம்னு உங்களுக்கு தெரியும். அட, நீ என்ன பேசிட்டு இருக்க? போதும் சித்தார்த், நாடகத்தை நிறுத்துங்க. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. நீங்களும் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல. என்ன போய் சொன்ன ரோஹிணி? சித்தார்த், உங்களோட வலது கையில தான் நான் அந்த கயிறை கட்டி விட்டேன். இடது கையில இல்ல. நான் கட்டி விட்ட கயிறு நேத்து ராத்திரி குடோன்ல அருந்து விழுந்துருச்சு. இது இந்த ரோஹிணி கட்டிவிட்ட கயிறு. நான் சொல்றது சரிதானே? அப்புறம் நீ உன்னோட நெத்தியில சித்தார்த் கையால தான் போட்டு வச்சுப்பேன்னு சொன்ன. திடீர்னு நேத்து ராத்திரி இந்த பொட்டு உன்னோட நெத்தியில எப்படி வந்தது? பதில் சொல்லு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியாம எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சு சவால்ல ஜெயிச்சிடலாம் நினைச்சியா? எனக்கு நல்லாவே தெரியும் சித்தார்த் தான் உன்னோட நெத்தியில பொட்டு வச்சிருப்பாருன்னு. நான் இங்க சித்தார்த்துக்காக தான் வந்தேன். ஆனா நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துகிட்டு சூதாலையும் சூழ்ச்சியாலையும் என்ன வீட்டை விட்டு விரட்டிடலான்னு பாக்குறீங்களா? ஆனா நான் உண்மையிலேயே சித்தார்த்த அடையணும்னு மட்டும் தான் நினைச்சேன். அதுக்குதான் என்னோட சக்தி எல்லாம் பயன்படுத்தினேன். சரி விடுங்க.
எதுக்கு இவ திடீர்னு அந்த ரூம்குள்ள போறான்? அம்மா தாய் பெரியத்தே, அம்மா பாட்டி அம்மா தாய் நான் குணமாயிட்டேன். பெரியத்தா, இன்னைக்கு நான் பெரிய பாட்டியை குணப்படுத்திருக்கேனே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமாக்கா? நீங்க என்னோட உயிரை காப்பாத்துனீங்களே, அதுக்காக தான். அக்கா, நாம எந்த சூழ்ச்சியும் பண்ண மாட்டோம்னு நான் இவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதனால பண்ணக்கூடாது. வேண்டாம் சிவா. நீங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்காக தான் உங்க பெரிய பாட்டிய நல்லபடியா உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு நானும் அவ்வளவு கெட்டவ இல்லை. ஆனா சில நேரங்கள்ல என்ன செய்யறது, என்ன சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் என்ன அந்த மாதிரி மாத்திடுது. எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு, நீ என்னைக்காவது ஒரு நாள் உன் தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திடுவேன். அப்புறம் இன்னைக்கு நீ எங்க பெரியத்தைய குணப்படுத்தி என்னோட நம்பிக்கையை உண்மையாக்கிட்ட. அப்புறம் நீ அக்கா, நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கீங்க. நான் அப்படி இல்ல. இவ இப்ப என்ன சொல்ல வரா? என்னாச்சு? ஏன் நீங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? கவலைப்படாதீங்க, உங்க எல்லாரோட சந்தேகத்தையும் நான் இப்பவே சரி பண்ணிடுறேன். இப்ப இந்த நாகம் புதுசா என்ன சூழ்ச்சி பண்ண போதுன்னு தெரியலையே.